ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. எதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க? இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பல ஸ்லாபுகள் இருந்தது இல்லையா? ஆனா இப்போ அப்படி கிடையாது, 3 ஸ்லாப் தான். பெரும்பாலான வரிகள் எதுல வந்துடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5%, 18%ல வந்துடும். எதெல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 28% வரி இனி கிடையாது, 12% வரி இனி கிடையாது, 40% வரி ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த 40% சொல்லிடுறேன், பிறகு மற்ற விஷயங்கள்லாம் சொல்றேன். 40% எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிகரெட் சார்ந்த புகையிலை சார்ந்த பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி. அதே போல இது உடலுக்கு கேடு இல்லையா, அதனால. அதே போல குளிர்பானங்கள்லயே கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் என்று அழைப்பார்கள். அதாவது சர்க்கரையை பயங்கரமா போட்டு அதை கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணி பாட்டில் அடைச்சி விற்பாங்க, உடலுக்கு கேடு. 40% ஜிஎஸ்டில வருது. அதே போல அதீத செல்வந்தர்கள் இருப்பாங்க, தனியா ஃபிளைட்லாம் வச்சிருப்பாங்க, தனிப்பட்ட விமானத்துல போவாங்க வருவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு 40%. அப்படியே இப்ப 40%ல இருந்து எதெல்லாம் 5% அப்படின்னு சொல்லி வருவோம். பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது 5%ல வந்து விடுகிறது. சரி, அதே போல பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண டூத் பேஸ்ட், அப்புறம் டாய்லெட் சோப், ஷாம்பு, தலைக்கு போடுற எண்ணெய், டூத் பிரஷ், ஷேவிங் கிரீம், இதெல்லாம் 18%ல முன்னாடி இருந்தது, இப்போ வெறும் 5% தான். சரி, அடுத்து பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நாம சொன்னோம்ல, பட்டர், கீ, சீஸ், டெய்ரி ஸ்பெட்ஸ், 12%ல இருந்து இப்போ 5% ஜிஎஸ்டி. ப்ரீபேக்ட் நம்கின்ஸ்னா அந்த மிக்சர் ஐட்டம் எல்லாம் இருக்குல்ல, அந்த பேக்கெட்ல போட்டு வைக்கிறாங்கல்ல, 12%ல இருந்து 5%. யூட்டென்சில்ஸ் 12%ல இருந்து 5%. அதே போல குழந்தைகள் சம்பந்தமான பொருட்கள், எதெல்லாம் குழந்தைகள் சம்பந்தமான பொருட்கள்? நாப்கின்கள், பால் பாட்டில்கள், அப்புறம் கிளினிக்கல் டைப்பர்ஸ் 12%ல இருந்து 5%. தையல் மிஷின், தையல் சம்பந்தமான பொருட்கள் 12%ல இருந்து 5%. விவசாயத்துக்கு வரும், அதாவது வேளாண் துறை சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டி எவ்வாறு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிராக்டர் டயர் அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் 18%ல இருந்தது இல்லையா, இப்ப 5% தான். அதே போல டிராக்டர்களுக்கு 12% ஜிஎஸ்டி போட்டாங்க, இப்ப 5% தான். பெஸ்டிசைட்ஸ், பயோ பெஸ்டிசைட், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதே போல சொட்டு நீர் பாசனம், ஸ்பிரிங்கிள்ஸ், இதெல்லாம் 12%ல இருந்தது. ஹார்டிகல்ச்சர், விவசாயம், ஃபாரஸ்ட்ரி மிஷின்ஸ் ஃபார் சாயில் ப்ரிப்பரேஷன், கல்டிவேஷன், ஹார்வெஸ்டிங், த்ரெஷிங், இதெல்லாம் 12%ல இருந்தது, இதெல்லாம் 5% ஆக்கிட்டாங்க.